சினிமா ஒன்றை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருந்தவர். நான் இல்லை, எனக்கு முன்னால் இருந்தே கூட நிறைய பேர் சினிமாவுக்கு வந்தவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு டிக்ஷனரி மாதிரி இருந்து எல்லாத்தையும் வழி நடத்தினவர். அந்த இடத்த யார் நிரப்போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ சினிமா இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. பத்திரிகை இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி நினைவு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அவங்க குடும்பத்தார் எல்லாத்துக்கும் என்னுடைய ஆறுதலையும் தெரிவிச்சுக்கிறேன். நான் குழந்தை நட்சத்திரமாக படத்தில் வந்தேன். குழந்தைங்களுக்கெல்லாம் நேரு மாமாவை தெரியும்பாங்க. ஆனால் எனக்கு இந்த ஃபில்ம் நியூஸ் ஆனந்தன் மாமா மட்டும்தான் தெரியும். நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அவர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப அமோகமாக கொண்டாடுவார். எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அவருக்கு இவ்வளோ வயசானா கூட அவர் சன் டைமண்ட் பாபு அவரை பொறுமையாக கூட்டு வந்து உட்கார வைப்பார். நடிகர் சங்க விழாவில் கலந்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அந்த கன்னட திறப்பு விழாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்டார். மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் எங்களெல்லாம் கண்டிப்பாக ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இன்றைக்கி திடீர்னு ஃபிலிம் நியூஸ் அங்கிள் பாஸ்ட் அவேன்னு கேள்விப்பட்டோன்னே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. எனக்கு நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் அவரோட பேசினேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் டைமண்ட் பாபுவோட கூட நான் பேசினேன். இந்த மாதிரி நான் ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறேன். ஐ ரியலி வாண்ட் அங்கிள் டு பி பார்ட் ஆஃப் இட்னு. ஹி வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். திடீர்னு பார்த்தாக்க இன்றைக்கி இப்படி ஒரு நியூஸ் வருது. பட் எனிவே, வாட் எவர் ஐம் டூயிங், என்னோட ப்ரொஜெக்ட் ஐ வில் டெஃபினெட்லி ஆனர் இட் ஃபார் ஹிம். அது மாத்திரம் இல்லை, அங்கிள்னு சொன்னாக்கா அவர் ஒரு என்சைக்ளோபீடியா ஆர்கைவ் தான் சொல்லலாம். எனக்கு அவ்வளோத்துக்கு இன்ஃபர்மேஷன் அபவுட் தமிழ் சினிமா ஃப்ரம் த பிகினிங் அன்டில் இப்போ வரைக்கும் அவர் கையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆள் வந்து ஹிஸ் ட்ரூலி அ லெஜண்ட். அண்ட் இவருக்கு ப்ராப்பர் ஆனரிங் கொடுக்கணும். ஆனந்த் சார் ஒன் ஆஃப் த சீரியமோஸ்ட் ஜேர்னலிஸ்ட். நம்ம இண்டஸ்ட்ரியில் ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொன்னால் இவர் தான் ஃபஸ்ட்டு உதாரணமாக சொல்லுவாங்க. அந்த விதத்தில் வந்து என்னோட மேனேஜர், என்னோட பிஆர்ஓ, என் கூடயே இவ்வளோ நாளாக இருந்த எங்கள் அப்பாவோட கூட இருந்த பாபு சார், அவங்களோட அப்பா. ஸோ ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ஃபேமிலி, ரொம்ப க்ளோஸ் எங்களுக்கு. அதிர்ச்சியாக இருந்துச்சு. எனக்கு காலையில் அவர்கிட்ட தான் பேசியிருந்தேன், பாபு சார்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன். பட் சடனாக இப்படி ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டோன்னே திருச்சியிலேருந்து இப்போ கிளம்பி வரேன். 90 இயர்ஸுங்கிறது வந்து ஒரு நல்ல வாழ்வு. அவருக்கு நிச்சயம் அது கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கு ஐ திங்க் நம்ம ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து என்ன செய்யணுமோ அவருக்கு நிச்சயம் ஒவ்வொரு செக்மெண்ட்லேருந்து பெப்சியாக இருக்கட்டும், இல்லை நடிகர் சங்கமாக இருக்கட்டும், எல்லாம் அவங்களுக்கு நிச்சயம் பெருமை சேர்ப்பாங்க. ஏன்னா அவர் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு பெருமை சேர்த்துருக்காரு. அவர் மாதிரி வேறு யாருமே இது வரைக்கும் புக் கீப் பண்ணதில்லை. எந்த இவ்வளோ மீடியா விஷயங்களை வந்து ஜேர்னலிஸ்ட்டாக கவர் பண்ணி இவ்வளோ சேவ் பண்ணி வச்சுருக்காருன்னா அது வந்து ஒன்லி ஹிம். 90 இயர்ஸில் 60 இயர்ஸ் வந்து இதுக்காகவே வாழ்ந்திருக்காரு. ஸோ எங்களோட வீட்டிலேருந்து அவருக்கான மரியாதை எனக்காக வந்திருக்கோம். ஸோ I just wish the family comes through this. இந்த மறைவை பொறுத்த வரைக்கும் யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவர் மாதிரி ஒரு தன்னலமில்லாத இந்த சேவையை பண்ணவங்க யாரையும் பார்க்க முடியாது. யாராக இருந்தாலும் காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் எப்போ ஃபோன் பண்ணாலும் சினிமா துறை பற்றி எந்த தகவலானாலும் சரி, எந்த நடிகர் எத்தனை படம் வச்சுருக்காங்க, எப்போ அவங்க படம் வந்தது, எல்லா லிஸ்ட்டையும் அப்படியே ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி கையில் வச்சு சொல்லுவார். 1000 கூகுளுக்கு சமமான ஒரு அற்புதமான மனிதனை வந்து இன்றைக்கி தமிழ் திரையுலகம் இழந்து தவிக்கிறது. இது யாராலும் எந்த காலகட்டத்திலும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. தமிழ் திரையாளர்களுக்கும் தமிழ் திரையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த இழப்பு வந்து எப்படி தான் அவங்க வந்து ஈடுகட்ட போகிறாங்கன்னே தெரியல. மிகப்பெரிய இழப்பு அது. அவர் ஆன்மா சாந்தி அடையும். அவர் குடும்பத்துக்கு வந்து நல்ல தைரியத்தை வந்து ஆண்டவன் அருள் வேண்டி. இன்றைக்கி திரையுலகில்
ரெக்கார்ட்ஸ், அதாவது வந்து சரித்திரங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். அதை வந்து ஆவணப்படுத்தி இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் அது தெரியறதுக்கு வாய்ப்பாக அமைத்து கொடுத்த ஒரே ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஐயா ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் தான். ஐயா இல்லைன்னா இன்றைக்கி பல சரித்திரங்கள் வெளியே தெரியாமலே போயிருக்கும். அந்த விதத்தில் ஐயா ஒரு பெரிய சரித்திர புருஷர். ஐயாவோட இழப்பு வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஐயாவுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லா உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சாருடைய மறைவுன்றது ஈடு செய்ய முடியாத இழப்புன்னு வழக்கமாக சொல்லுவோம். இதுதான் உண்மையிலே ஈடு செய்ய முடியாத இழப்பு. டோட்டல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சினிமா அவர். தமிழ் சினிமாவை பற்றி நமக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா எந்த சந்தேகங்கள் வேணாலும் கேட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய ஒருத்தர். என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருடைய ஆன்மா நம்ம எல்லாம் கூட நின்று வழி நடத்தும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு மனசார வேண்டிக்கிறேன். ஆனந்தன், மிஸ்டர் ஆனந்தன் வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் என்னைக்கு போட்டாரோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அவருடைய பயணம் நீண்ட நெடுகாலமான பயணம். தகவல்கள் வேணும்னா நாங்கள் வேறு யாருக்குமே ஃபோன் பண்ணதில்லை. அவருக்கு தான் ஃபோன் பண்ணி திரையுலக சரித்திரத்தை பற்றி தெரியணும்னா அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்போம். அவர் பக்காவாக சொல்லுவார். இப்போ எந்த படம் எந்த தேதியில் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அதுக்கான இது எந்த தேதியில் சென்சார் ஆகிருக்குன்னு கேட்டால் கூட அதுக்கு கூட அவர் கரெக்டாக கிடைக்கும். திரையுலகக்கே ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி இருந்தவர். பல பேருக்கு வழிகாட்டியாக இருந்தார். பல படங்கள் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல. இது வந்து திரையுலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பை நேர்ந்திருக்கு. உண்மையிலே இனிமேல் யாருக்கு இனிமேல் ஃபோன் பண்ண போகிறோம்? அதுவே என்னுடைய க்ளோஸ் நண்பர் டைமண்ட் பாபு, அவங்களுடைய ஃபேமிலியை மொத்த பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க மனம் தேறி அவர் அப்பாவோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு இது. ஆனந்தன் சார் மாதிரி ஒரு சிம்பிளான எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருக்கிற, எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகிற ஒரு மீடியா பர்சன் நான் பார்த்ததில்லை. கண்டிப்பாக நான் சொல்கிற விஷயத்தில் எல்லாருமே உணர்ந்திருப்பாங்க, எல்லாருமே ஒத்துப்பாங்க. மிகப்பெரிய ஒரு இழப்பு தமிழ் திரையுலகுக்கும் மீடியாவுக்கும். அவருடைய ஆத்மா சாந்தி அடை என்னுடைய நடைமுறையில் எல்லாருக்கும் நல்லவங்களாக வாழ்கிறதுங்கிறது மிக கடினமான விஷயம். ஆனால் ஆனந்தன் ஐயா அவர்கள் எல்லாருக்கும் நல்லவராக வாழ்கிறவர். எல்லார்ட்டையும் பதவி, புகழ், அந்தஸ்து எந்த பேதமும் பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியான அன்பு, ஒரே மாதிரியான கனிவு. அவர் கோவிச்சு நான் பார்த்ததில்லை. எப்பவும் அந்த கனிவோடையும் அன்போடையும் ஒரு குழந்தை மாதிரி, எல்லார்ட்டையுமே ஒரு குழந்தை மாதிரி அவ்வளவு குழைவா. இறைவனுடைய திருவடி நிழல்ல அவர் ஆத்மா சாந்தி. கடந்த 30 ஆண்டுகளாக அவர் கூட நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்ச ஒரு ஆக்டர் தான். இந்த டைமில் சொல்லப்போனால் ஒன்று தான் சொல்லணும். ஒரு யுகம் முடிஞ்சு போச்சு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு காலகட்டம் சொல்லிக்கலாம். நீ இந்த மாதிரி ஒரு யுகம், இந்த மாதிரி ஒரு காலகட்டம், இந்த மாதிரி ஒரு மனிதர் இனி வர்றது கஷ்டம். நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது கஷ்டம். காளிதாசனை மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கு, ஒரு புது ஆளுக்கு ஒரு கதையாக சொல்லி கொடுக்கலாம் அவரோட லைஃபுக்குள்ள. தமிழ் சினிமாவின் வரலாற்றை பதிவு பண்ணது வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் தான். இன்றைக்கி எல்லாரும் நம்ம வந்து எப்போ தமிழ் சினிமா ஆரம்பிச்சது, 1931 அக்டோபர் 31 இந்த படம் காளிதாஸ் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு வரலாற்று பதிவு இருக்குன்னா அதுக்கு வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் தான் காரணம். அது பிறகு இந்த வயசுலையும் 90 வயசு கடந்த பிறகும் நான் எவ்ரி வருஷம் நான் வந்து அவர்கிட்ட அந்த ஆனுவல் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுப்பாரு. அவர் தமிழ் சினிமா 2014, 15 அப்படின்னு கொடுக்கும்போது நான் கேட்பேன், உங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ சிரமம் அப்படின்னு கேட்பேன். அது இன்னும் ஒரு கடமை மாதிரி, தமிழ் சினிமாவுக்கு தான் செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு நினச்சி தமிழ் சினிமாவுடைய எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி யார் கேட்டாலும் ஃப்ரீயாக, அதாவது எந்த டேட்டா கேட்டாலும் ஃப்ரீயாக, எந்த ஃபோட்டோ கேட்டாலும் ஃப்ரீயாக, காசே வாங்காமல் தமிழ் சினிமாவுக்கு அவர் செஞ்ச சேவை மிகப்பெருசு.
எனக்கு தமிழ் சினிமா பற்றி ஒரு உலக லெவலில் பதிவு இருக்குது, தமிழ் சினிமா பற்றி எல்லாருக்கும் தெரியுதுன்னா அந்த ரெக்கார்டெல்லாம் மெயின்டைன் பண்ணது ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் தான். அவருடைய எல்லா கலெக்ஷனும் ஃபோட்டோஸும் சரி, நியூஸும் சரி, காலங்காலமாக தமிழ் சினிமா பற்றி பெருமை பேசிகிட்டே இருக்கும். அவருடைய மறைவு வந்து இது யார் ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்தளவு டேட்டா கலெக்ஷன், அந்தளவு கமிட்மெண்ட்டு, காசே சம்பாதிக்காமல் தமிழ் சினிமாவுக்காக எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்ச அவருடைய அந்த சேவை யார் செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவ்வளோ மகத்தான சேவை அது. அவருடைய மறைவு நம்மளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு லாஸ் அப்படின்னு சொல்லுவேன். தமிழ் சினிமாவில் நெக்ஸ்ட் இயர் இப்போ 2016க்கு யார் ரிப்போர்ட் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சாலே கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ அவருடைய மறைவு மிகப்பெரிய இழப்பு தமிழ் சினிமாவுக்கு. ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய டேட்டாவும் அவர் எவ்வளோ தொழில் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோ அது என்னைக்கும் நினைவில் இருக்கும். டேட்டா தமிழ் சினிமா இருக்கிற வரையும் ஃபிலிம் நியூஸ் ஆனந்தனுடைய கான்ட்ரிபியூஷன் டு தமிழ் சினிமா நம்ம மனசில் என்றைக்குமே இருக்கும். அவருடைய ஆத்மா சாந்தியுடைய இந்த வாழ்க்கை. ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் மறைவு தமிழ் திரையுலகிற்கு ஒரு மாபெரும் இழப்பு. அவர் கிட்டத்தட்ட 90 வயது வாழ்ந்து இன்றைக்கு நம்மளை விட்டு சென்றிருக்கார் என்று சொன்னால், ஆனால் நிச்சயமாக இந்த கலை உலகம் அவரை என்றைக்குமே மறக்க முடியாது. அவர் கலைத்துறை பொறுத்தவரையில் எந்த ஒரு சந்தேகம் வந்து எந்த படம் எப்போ ரிலீஸு, எத்தனை படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆகிருக்கு, ஒவ்வொரு வருஷம் என்றது வந்து கடைசி நாள் வரலும் கூட உடல்நிலை சரியில்லாத நேரில் கூட புள்ளி விவரத்தோடு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர். சிரிப்பு தவிர வேறு அவருக்கு அந்த முகத்தில் வந்து வேறு எதுவுமே நம்மளால் பார்க்க முடியாது. அப்படி ஒரு நல்ல ஆத்மா வந்து நம்மளை விட்டு இன்றைக்கி பிரிஞ்சிருக்குன்னு சொன்னால் உண்மையிலே அந்த ஆத்மா சாந்தியோடு நான் வேண்டுகிறேன். அந்த ஃபேமிலிக்கு வந்து டைமண்ட் பாபு அவங்க குடும்பத்தாருக்கு எல்லாருமே வந்து ஆண்டவன் வந்து அந்த தைரியத்தை கொடுக்கணும். அந்த இழப்புக்கு வந்து வேறு எந்த விதமான ஆறுதலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட நல்ல மனதை எழுந்ததுக்கு வந்து உண்மையிலே எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்களுடைய மறைவு வந்து பேருக்காக சொல்கிறது கிடையாது, இண்டஸ்ட்ரி ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதாவது கம்பேர் பண்ணுறதுக்கு அவர் மாதிரின்னு கம்பேர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு பார்த்தா கூட கம்பேர் பண்ணுறது கூட ஆள் இல்லாத ஒருத்தர் தான் ஆனந்தன் அவர்கள். எனக்கு வந்து நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அப்பா மேலே மரியாதை இருக்கவர், அப்பாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஆள். நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து பிரமித்த ஒரு ஆள். நாங்கள் வந்து அப்பா எடிட்டிங் பண்ண படங்கள்லேருந்து நான் என்ன படம் பண்ணியிருக்கேன், அவர் தம்பி என்ன படம் பண்ணிருக்கான்னு எங்களுக்கே தெரியாத விவரங்களை எங்களுக்கு சொல்கிறவர். சினிமாவில் ஏதாவது ஒரு டவுட்டு, பழைய ஃபோட்டோ வேணும், ரெஃபரன்ஸுக்கு ஒரு ஃபோட்டோ வேணும்னா உடனே ஒரு ஃபோன் கால், உடனே அதுக்கு வந்து அது எது இல்லைன்னு சொல்லவே மாட்டார், எல்லாமே அவர்கிட்ட இருக்கும். சினிமா சம்மந்தமாக எக்கச்சக்கமான ரெஃபரன்ஸ் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். ஒரு பழைய சினிமா எப்படி இருந்துச்சு, சினிமாவில் யூஸ் பண்ணுறதுக்கான நிறைய ரெஃபரன்ஸ் ஃபோட்டோஸு, அதோட நெகட்டிவ்ஸ் வச்சுருப்பார். நம்மளை பற்றி நமக்கே தெரியாத விஷயங்கள், சினிமா பற்றி நமக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு கலை பொக்கிஷம். அதாவது மீண்டும் சொல்லணுன்னா கம்பேர் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை, இன்னொருத்தர் அந்த 2ஆம் பட்சத்தோடு இல்லாத ஒரு கேட்டகரி. ஒரு வருத்தம், அவர் இருக்கும்போது அவருக்கான அங்கீகாரம் கிடைச்சதா இல்லையாங்கிறது எனக்கு தெரில. அது வந்து ஒரு வருத்தமான விஷயம். இருந்தாலும் அது வந்து அவருடைய வேலைகள், அவர் செஞ்ச வேலைகள் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனை வந்து இனியாவது க்ரியேட் பண்ணணும். ஏன்னா அடுத்து வந்து ஒரு ரெக்கார்டே இல்லாத ஒரு நேரங்களில் அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கிறேன். அதாவது ஒரு சிலரை மட்டும்தான் எல்லாருமே நேசிப்பாங்க, ஒருத்தரை வந்து வெறுக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் அது ஆனந்தன் ஐயா மட்டும்தான் இருக்குது. அவர் வந்து வெறுக்கக்கூடிய ஆளையாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாருமே அவரை நேசிப்பாங்க. திரையுலகத்தில் சார்ந்த அனைவரும் சரி, பத்திரிகை உலகத்திலும் சரி, அதை தாண்டி அரசியலாகவும் சரி, எல்லாரும் அவரை வணங்கக்கூடியவங்க, நேசிக்கக்கூடியவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். 58 வருஷம் அதாவது பிஆர்ஓ கார்டு எடுத்து இன்னைய வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் சேகரிச்சிருக்காரு. இத்தோடு போயிடுச்சுன்னு இருக்கக்கூடாது. அவரோட கனவு வந்து அது இன்னும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பாஸ் ஆன் பண்ண முடிஞ்சாதான் நிச்சயமாக அவரோட ஆசீர்வாதம் எல்லாரோடையும் இருக்கும். பத்திரிகை உலகமும் சரி, சினிமா உலகமும் சரி, எல்லாரும் அவருக்காக ஏதாவது செய்யணும். அதான் அவரோட நினைவில் எதனா நடக்கணும். அதான் என்னுடைய ஆசை. மே ஹிஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ்.